சீமானுக்கே நிர்வாகம்னா என்னென்னு தெரியாது. சீமான் வந்து சினிமாடுக்கு வந்த ஆள், டைலாக் எழுதுகிற ஆள். நீங்கள் வந்து அவருக்கு பட வாய்ப்பு ரொம்ப குறைந்திருக்கிற நேரத்தில், வாய்ப்பே இல்லாத நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, பெரியார் இயக்க மேடைகளில் கூட்டிகிட்டு போய் கொளத்தூர் மணி, பாவலர் அறிவுமதி போன்றவர்கள்லாம், கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் அவருக்கு மேடை அமைத்து கொடுத்து நல்லா பேசுகிறாரு, எழுச்சியாக பேசுகிறாருன்னு அவரை ஸ்டார் பேச்சாளராக கூட்டிகிட்டு போனாங்க. அவருக்கு அன்றைக்கி பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்னடைவான ஒரு காலங்கிறனால இவங்களெல்லாம் பயன்படுத்தி கொண்டார். வேல்முருகன் எம்எல்ஏ போன்றவர்கள், தமிழ் முழக்கம் ஷாஹுல் ஹமீது போன்றவர்கள்லாம் அவருக்கு ஸ்பான்சர் நிறையா பண உதவிகள்லாம் செஞ்சு இவரை வளர்த்து விட்டாங்க. அப்படி இருந்தவர் திடீர்னு வந்து ஈழப் பிரச்சனையில் வந்து ஒரு இறுதி யுத்தம் நடந்தபோது, கொத்து கொத்தாக தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட போது, மற்ற எல்லாருமே அரசியல் சார்ந்து, திமுக சார்ந்து, அதிமுக சார்ந்து தமிழக அரசியல் இருந்தபோது, அந்த களத்தில் திரைக்கலைஞர்கள் சார்பாக ராமேஸ்வரத்தில் நடந்த அந்த போராட்டத்தில் ஒரு பேச்சாற்றல் மிக்கவராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டதுனால உலகத் தமிழர்களின் பார்வையில் அவர் விழுந்தாரே தவிர, திட்டமிட்டு ஒரு அரசியல்வாதியாக அவர் உருவாகலை. அதனாலேயே அவருக்கு நிர்வாகத்திறன் இல்லை.